ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையை, இப்போது நான் சொன்ன இந்த தேதியில தான் நீ எதிர்பார்த்த ஒன்றை உன் கைகளில் கொடுக்கணும் நான் முடிவெடுத்திருக்கேன். இத்தனை நாளா நான் உனக்கு துன்பத்தை கொடுத்தேன், பிரச்சனையை கொடுத்தேன்னு தானே நீ மனசில் வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு கொண்டே இருந்தாய். இதோ இன்பத்தை கொடுப்பதற்காகவும் மகிழ்ச்சியை கொடுப்பதற்காகவும் நானே உன்னை தேடி வந்துட்டேன் என் செல்லவே. இனி உன் துன்பமெல்லாம் தீர்ந்து உன் வாழ்க்கையில் நீ அளவில்லாத மகிழ்ச்சியையும் ஆனந்தத்தையும் பார்க்க போற. என் மேலே முழுசா நம்பிக்கை வச்சு பக்தியோடு என்னை வணங்கி வரும் உன் வாழ்க்கையில் எப்படி வெற்றி கிடைக்காம போகும்? இதோ நீ எதிர்பார்த்த எல்லா காரியங்களையும் உனக்கு வெற்றிகரமாக முடிச்சு கொடுக்க நான் ஓடி வந்துட்டேன். அது மட்டும் இல்லாமல் நீ இன்னும் முன்னேறி நல்ல நிலைமையில வாழ்வதற்கு ஏற்றார் போல உன் வாழ்க்கையில் உன்னை உச்சத்தை தொட வைக்க போகிறேன். யாரோ உன்னை ஏதோ சொல்லிட்டாங்கன்றதுக்காக சும்மா அதையே யோசித்து கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காத. யார் உன்னை தூக்கி எறிஞ்சாலும் நான் வந்து உன்னை தூக்கி விடுவேன்றதை ஞாபகம் வச்சுக்கோ. வாழ்க்கைனா இன்பமும் துன்பமும் கலந்தது தானே. நடந்து முடிஞ்சதை நினச்சி புலம்பாத. இனி நல்லதையே நடக்கும்னு நல்லதையே நினைக்க பழகு. நீ எதை அதிகமாக பேசிக்கிட்டு இருக்கியோ அதுதான் உன் வாழ்க்கையில் நடக்கும்னு நான் உனக்கு பலமுறை சொல்லிட்டேன். எப்பவும் நல்ல வார்த்தைகளை பேசு. நான் முன்னேறுவேன், நான் ஜெயிப்பேன், எனக்கு நல்லது நடக்கும், என் கைகளில் நிறைய பணம் வந்து சேரும், நான் நல்லா வசதியாக செல்வாக்கோட செல்வ வளமிக்க சந்தோஷ வாழ்க்கையை வாழுவேன்னு எல்லார்கிட்டையும் சொல்லு. நீ சொல்கிறது கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் நடக்காட்டினா நீ என்கிட்ட வந்து கேளு. நீ ஒவ்வொரு வார்த்தையும் எந்த அளவுக்கு முழு நம்பிக்கையோடு சொல்கிறாயோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில் அதை நானே நடத்தி முடிப்பேன் என் செல்லமே. உன் லட்சியத்தை நீ அடைவதற்காக என்ன முயற்சி செஞ்சாலும் அதில் கண்டிப்பாக நான் வெற்றியை கொடுப்பேன். இந்த வராகி அம்மாவின் ஆசீர்வாதத்தோடு உன் வாழ்வில் வெற்றி கிடைக்க தான் போகுது. நீ செய்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன முயற்சிகளையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். அதற்கேற்ற வெற்றியை சேர்த்து வச்சிருக்கேன். கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றியை உன் கைகளில் ஒப்படைப்பதற்காக தான் இப்போது இந்த தேதியை நான் தேர்ந்தெடுத்து வச்சிருக்கேன். நீ எல்லா விஷயங்களிலும் ஜெயிக்கத்தான் போகிறாய் என் செல்லமே. நீ வெற்றி பெறதையும் நல்லா வாழ்றதையும் இனி யாராலும் தடுக்கவோ தவிர்க்கவோ முடியாது. உன் சந்தோஷத்தை மற்றவங்க கிட்ட பகிர்ந்து கொள். உன் கவலையையும் கண்ணீரையும் என்கிட்ட மட்டும் சொல்லு. மற்றவங்க கிட்ட சொன்னீனா அவங்க அதை இன்னும் பிரச்சனையாக ஆக்கி விட்டு உனக்கு மன அழுத்தத்தையும் கொடுத்து விடுவார்கள். ஆனால் என்கிட்ட சொன்னீனா அதை நான் சரி செஞ்சு உன்னை சந்தோஷப்படுத்துவேன் என் செல்லமே. உன் மனசில் இருக்கக்கூடிய குழப்பங்களில் இருந்து முதல்ல தெளிந்து மீண்டு வா. நீ எப்போவுமே எதிர்பார்த்தது போல எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். இத்தனை நாளாக ஏமாற்றத்தையும் குழப்பத்தையும் பார்த்து பார்த்து கலங்கி போய் இருக்கிற உனக்கு கவலையை போக்கி வெற்றியை தர நான் தயாராயிட்டேன். இனி எல்லா விஷயங்களிலும் முடிவு உனக்கு சாதகமாக அமையும். நீ போட்ட திட்டத்தை எல்லாம் வெற்றிகரமாக முடிச்சு கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. அதே போல ஒவ்வொரு விஷயத்திலும் நீ எதிர்பார்த்தது போலவே நல்ல முடிவுகள். நீ ஜெயிச்சிட்ட, நீ தான் செலக்ட் ஆகிட்ட, நீ தான் வெற்றி அடைஞ்சிட்ட, நீ தான் அதை பெறப்போகிற, இதை பெறப்போகிறன்னு எல்லா நல்ல செய்திகளும் உன் செவிகுளிர வந்து சேரும் என் செல்லமே. தோல்வியை பலமுறை பார்த்த உனக்கு இப்போது வெற்றி மிக பெரிய அளவில் வந்து சேரப்போகுது. நீ வெற்றி பெறுவது உறுதி நம்பிக்கையோட இப்போ மகிழ்ச்சியாக இரு. உன்னை உதாசீனப்படுத்துகிறவங்க கண்ணு முன்பாகவே, உன்னை அலட்சிய பார்வை பார்த்தவர்கள் கண் முன்பாகவே, உன்னை அவமரியாதை செய்தவர்கள் கண் முன்பாகவே உன்னை வாழ வைக்க போகிறேன். அதுவும் ஜெயிச்சு வாழ வைக்க போகிறேன். எல்லாமே நல்லதாகவே நடக்கும் வராகி அம்மா, ரொம்ப நன்றின்னு இப்போதே நம்பிக்கையோடு சொல்லி பழகு. நாளைக்கு இது எல்லாம் நல்லபடியாக நடந்த பிறகும் நீ எனக்கு நன்றி சொல்வதற்காக என் ஆலயம் தேடி ஓடி வரத்தானே போகிறாய். ரொம்ப கஷ்டத்தோடு துவண்டு போய் மனசு உடைஞ்சு போய் இருக்கிற உன்னுடைய எல்லா விஷயங்களையும் சரி செஞ்சு உன் சிந்தனையை தெளிவுபடுத்துவதற்காக தான் இப்போது உன்னை தேடி வந்திருக்கேன். எப்போதும் நீ நம்பிக்கை இழக்க வேண்டாம். இந்த வராகி அம்மா உன் வாழ்க்கையில் எதுவுமே செய்யாமல் விட்டுட மாட்டேன். இந்த நொடி நான் நினச்சா கூட உன் வாழ்க்கையை எவ்வளவோ உயரத்துக்கு கொண்டு போக முடியும். நீ எந்த அளவுக்கு முயற்சி செய்கிறங்கிறத தான் நான் பொறுமையாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீ எந்த அளவுக்கு முயற்சி செய்கிறாயோ அதை விட பல மடங்கு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் உனக்கு கொடுத்து உன்னை தூக்கிவிட நான் தயாராக இருக்கிறேன். சோகம் மட்டுமே எல்லாருக்கும் வாழ்க்கையில் அமைஞ்சிராது.
சுகமாக மட்டுமே எல்லா நாளும் வாழவும் முடியாது. சோகமும் சுகமும் மாறி மாறி வாழ்க்கையில் வந்தாலும் நீதான் அதை எதிர்கொண்டு வாழ்க்கையை வாழ தயாராக இருக்கணும் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் உனக்கு சிறந்ததையெல்லாம் கண்டிப்பாக நான் கொடுக்க தான் போகிறேன். என்னை முழு மனசோடு நீ நம்பினா உன் வாழ்க்கை வெகு சிறப்பாக செல்வ செழிப்பாக கண்டிப்பாக இருக்கும். யார் உன்னை அவமானப்படுத்தினாலும் அடங்கி போகாம அவங்க முன்னால் அவதாரம் எடுத்து வாழ்ந்து ஜெயிச்சு காட்ட பழகு. யார் உன்னை கீழே தள்ளிவிட்டாலும் கீழே விழுந்துடாம விஸ்வரூபம் எடுத்து வாழ்ந்து ஜெயிச்சு காட்டு. யார் உன் மனசை புண்படுத்தினாலும் கூட புன்னகை செஞ்சுக்கிட்டே கடந்து போய் ஜெயிச்சு நின்று காட்டு. வார்த்தைகளில் வாதாடுவதை விட வாழ்க்கையில் ஜெயிச்சு காட்டிடணும் என் செல்லமே. நீ ரொம்ப பொறுமையாக இருக்கிறதால தானே எல்லாரும் உன்னை மிக சாதாரணமாக கஷ்டப்படுத்தி உன் கூட சண்டை போட்டு உன்னை திட்டி உன் மனசை நோகடிக்கிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு பொறுமையாக பேசு. இல்லை, உன் பொறுமைக்கு அங்கே மதிப்பு இல்லை, யாரும் மாற மாட்டாங்க திருந்த மாட்டாங்கன்னு தெரிஞ்சா பொறுமையை தாண்டி துணிஞ்சு நின்றுடு என் செல்லமே. ஏன்னா பொறுமை ஒரு அளவுக்கு இருந்தால் தான் நல்லது. அதிகமாக பொறுமையாக ரொம்ப காலம் இருந்தீன்னா அப்புறம் உன்னை அடிமையாக்கணும்னு நினச்சிட்டு பைத்தியக்காரனாகவும் மாற்றி விட்டுடுவாங்க. அளவோடு இரு, எல்லாத்தையும் அளவோடு நிதானமாக பேசு. எப்போதும் நேரத்தை நம்பு. நேரமும் காலமும் ஒருபோதும் உன்னை ஏமாத்தாது. நீ மட்டும் சரியாக உழைப்பை கொடுத்தினா, விடாமுயற்சியோட வேலை செஞ்சினா, பொறுப்பாக நடந்துக்கிட்டினா அதுக்குரிய உயர்வு உன் வாழ்வில் வந்தே தீருமென் செல்லமே. இப்போ ஒரு விஷயம் நடக்கலை, இப்போ உனக்கு வெற்றி கிடைக்கலன்றதுக்காக எப்போதுமே அது நடக்காது, உனக்கு வெற்றி கிடைக்காதுன்னு அர்த்தம் கிடையாது. கூடிய சீக்கிரம் நீயே ஆச்சரியப்படும் அளவுக்கு உன் வாழ்க்கையில் நான் வெற்றியை கொடுக்க தான் போகிறேன். உனக்கான நேரம் வரும்போது எல்லாத்தையும் கண்டிப்பாக உன் கைகளில் நானே கொண்டு வந்து கொடுப்பேன். அளவுக்கு அதிகமாக உன்னை நேசிக்கும் இந்த வராகியம்மா நீ அளவுக்கு அதிகமாக கஷ்டப்படுறதை பார்த்துட்டு அமைதியாக இருப்பேன்னா நினச்ச? கண்டிப்பாக இல்லை. கூடிய சீக்கிரமே அளவுக்கு அதிகமான சந்தோஷமான மகிழ்ச்சியான நிம்மதியான வெற்றிகரமான வாழ்க்கையை உன் கைகளில் கொடுப்பேன். நீ நினைக்கிற விஷயத்தில் உனக்கு வெற்றி கிடைக்கலைனாலும் கூடிய சீக்கிரம் இதே விஷயம் நல்லபடியாக சரியாக நடந்து நீ வெற்றி பெறும்படி நான் உன்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் சரி செஞ்சிருவேன். ஒரு விஷயம் நீ நினைக்கும் போது சரியாக நடக்கலைன்னா அதில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, அதை நான் சரி செய்கிறேன், அதனால தான் கொஞ்சம் காலதாமதம் ஆகுதுன்ற உண்மையை நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கணுமேன்னு செல்லமே. இனிமேதான் உன் வாழ்க்கையில் புது புது வாய்ப்புகள் கிடைக்க போகுது. நீ உண்மையாக நேர்மையாக இருந்தும் அதற்கு உரிய பலன் கிடைக்கலையே, யார் உன்னை புரிஞ்சுக்காம தர்மம் தோற்பது போல இருக்குதேன்னு தானே நீ யோசிக்கிற. தர்மமும் உண்மையும் ஒருபோதும் தோற்காது. தோற்பது போல தெரிஞ்சாலும் கண்டிப்பாக அது தலைகீழாக மாறும். தர்மத்தின் தரத்திலிருந்து யாரும் தப்ப முடியாது. உண்மையா நேர்மையா நியாயப்படி வாழ்ந்த உனக்கு கிடைக்க வேண்டிய எல்லா விஷயங்களையும் வெற்றிகரமாக நானே கிடைக்கச் செய்வேன். இருள் சூழ்ந்த பாதையில் நீ போனாலும் உனக்கு ஒளியாக என் அருள் வந்து நிற்கும் என் செல்லமே. உன் மனசில் மட்டும் நீ தைரியத்தோட எந்த விஷயத்துக்கும் பயப்படாமல் துணிஞ்சு வேலை செஞ்சினா கண்டிப்பாக உனக்கு நல்லதே நடக்கும். இந்த வராகியம்மா உன் உள்ளம் முழுவதும் நிறைஞ்சிருக்கேன்றது எந்த அளவுக்கு உண்மையோ அதே அளவுக்கு நான் உனக்கு நல்லதை செய்தே தீருவேன் என்பதும் உண்மை. என்னை முழுசா நம்பு. உன் மனசில் நீ எந்தவித குழப்பத்துக்கும் இடம் கொடுக்காதே. தனியாக நிற்கிறேன், தனியாக கஷ்டப்படுறேன் நீ சொல்கிற. ஆனால் எப்போதும் கூட்டத்தோடு நிற்பது எளிது, தனியாக நிற்பதற்கு தைரியம் தேவை. அந்த அளவுக்கு தைரியம் கொண்ட என் அன்பு பிள்ளையான உனக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்காம போகாது. நீ கூட்டத்தோடு இருந்தாதான் எந்த பலனும் இல்லை, எந்த பயனும் இல்லை. ஆனால் நீ தனியாக நிற்பதால் உன் வாழ்க்கையில் கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றியை நான் கொடுத்தே தீருவேன் என்பதை மட்டும் நீ புரிந்து கொள் என் செல்லமே. இந்த உலகத்தில் பரம்பரையாக காசு பணம் வச்சிருக்கிற கோடீஸ்வரர்கள் எல்லாம் அமைதியாக இருப்பாங்க. ஆனால் பாதியில் பணம் சம்பாரித்தவங்க போடுற ஆட்டம்தான் தாங்க முடியாத அளவுக்கு அதிகமாக இருக்குது. அப்படி ஒன்றை சுற்றி இருக்கிறவங்களில் ஒரு சிலர் இப்போ கையில் காசு வந்துருச்சுன்றதுக்காக அதிகமாக ஆடி ஆணவத்தோடு நடந்து கொண்டார்கள் என்னால் அதை நீ கண்டுக்க வேண்டாமேன்னு செல்லமே. நீ எப்போதுமே உன் வாழ்க்கையில் எந்த அடிமட்டத்திலிருந்து வந்தோம், ஆரம்பத்தில் எவ்வளவு கஷ்டப்பட்டோம், இப்போ எவ்வளோ விஷயங்களை சமாளித்து சங்கடத்தை தாண்டி நல்லா இருக்கோன்றதை மட்டும் மறந்து போகாதே. நீ கஷ்டப்பட்ட நாட்களையும் கடந்து வந்த நாட்களையும் ஞாபகம் வச்சுக்கிட்டினா
எவ்வளவு காசு வந்தாலும் பணம் வந்தாலும் எளிமையும் எளிய வாழ்க்கையும் உன்னை விட்டு போகாது. நீ எப்போதும் எல்லாருக்கும் எளிமையோடும் பணிவோடும் பவ்யத்தோடும் பொறுமையோடும் நடந்து கொள். பணம் எப்போவுமே இன்னைக்கு ஒருத்தர் கையிலையும் நாளைக்கு இன்னொருத்தர் கையிலையும் போகக்கூடிய விஷயம். இன்னைக்கு கையில் பணம் வந்துருச்சுன்னு ஆடுற ஆட்டம்லாம் மனுஷனுக்கு என்னைக்காவது ஒரு நாள் முடிவை கொடுத்துருன்றத நீ புரிஞ்சுக்கிட்டு எப்போதும் அடக்கத்தோடும் பணிவோடும் எளிமையாகவும் இருந்துக்கோ என் செல்லமே. இனிமே நீ எதுக்கு எடுத்தாலும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எந்த துன்பம் உன்னை நோக்கி வந்தாலும் அந்த துன்பத்தை நொறுக்கி பொடி பொடியாக தூளாக்கி உனக்கான இன்பத்தை உன் வாழ்க்கையில் நான் கொடுத்துருவேன். துன்பங்கள், தோல்விகள், துக்கங்கள் நீ எல்லாத்தையும் கடந்து நீ உன் வாழ்க்கையில் ஜெயிக்க தான் போகிற. இழந்ததையெல்லாம் தூக்கி எறிஞ்சிடு. இன்னும் மிச்சம் உன் கைகளில் என்ன இருக்குன்னு பாரு. உன் கூட இந்த வராகி அம்மா நான் இருக்கும்போது நீ எதிர்பார்த்ததை விட மிகப்பெரிய வெற்றியை என்னால் உன் கைகளில் ஒப்படைக்க முடியும். நீ அடிக்கடி உன் மனசில் என்ன நினைக்கிற, எது நடக்கணும்னு ஆசைப்படுறேன்னு எல்லாம் நான் அறிவேன். அது அனைத்தையும் உனக்கு வெற்றிகரமாக முடிச்சு கொடுப்பதற்காக தானே இப்போ உன்னை தேடி வந்திருக்கேன். உன் வாழ்வில் நீ முன்னேற்றம் அடைவதற்கும் சந்தோஷமாய் வெற்றிகரமாய் வாழ்வதற்கும் நான் உனக்கு துணையாக இருக்க போகிறேன். இனிமே உன் வாழ்க்கையில் நீ நல்லபடியாக வாழத்தான் போகிற. உன்னோடு உன் முன்னேற்றமும் சேர்ந்தே வரப்போகுது. இந்த உலகமே உன்னோடு உன்னை நோக்கி கூட வரப்போகுது என் செல்லமே. நீயும் நம்பிக்கையோடு மகிழ்ச்சியோடு உன் வாழ்க்கையை வாழ தயாராகு. இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருந்து நல்லதை நடத்தி கொடுக்குறேன். மனிதர்கள் மீது நீ கொண்ட பந்தமும் பாசமும் இந்த ஜென்மத்தோடு முடிஞ்சு போகும். ஆனால் இந்த வராகி அம்மா மேலே நீ வச்சிருக்க பந்தமும் பாசமும் 14 ஜென்மங்களும் தொடர்ந்து வரும். நான் உனக்கு எந்த விதத்திலாவது ஏதாவது ஒரு வகையில் 7 ஜென்மங்களிலும் உதவி செய்வேன்றதை ஞாபகம் வச்சுக்கோ. யாருமே இல்லாமல் தனியாக நிற்கக்கூடிய உன்னை தூக்கி பிடிச்சு இந்த உலகத்தில் உயரமாய் உச்சகட்டமாய் வெற்றியை கொடுத்து உன்னை வாழ்வாங்கு வாழ வைக்கணும்னு முடிவெடுத்து தான் இப்போது உனக்கு துணையாய் வந்து நிற்கிறேன். நிச்சயமா நீ எதிர்பார்த்த அத்தனையையும் நானே உன் கைகளில்